நாம் இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் உரைநடையை பற்றி பார்க்க போகிறோம். இயல் 1 தமிழ் சொல் வளம். உரைநடையை எழுதியவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழ் சொல் வளம் உரைநடை எழுதியது தேவநேய பாவாணர். எப்படி ஞாபகம் வைக்கிறதுனா, தமிழ் சொல் நிறைய இருக்குது. இதில் ஒரு பயிரை தான் எடுப்பாங்க. இந்த பயிர் வகை சொற்களை மட்டும்தான் எடுப்பாங்க. அதில் தான் அடி, கொழுந்து, அந்த தண்டு, இப்படி கிளை பிரியும்ல, அதில் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லியிருப்பார் தேவநேய பாவாணர். அப்புறம் பூ மொட்டாக இருக்கும்போது எப்படி, விரியும் போது எப்படி, அதுக்கப்புறம் அது காஞ்சி கீழே விழும்போது அதுக்கு என்ன பேர், அப்படின்னு நிறைய சொற்கள் இருக்கும் கொடுத்துருப்பாரு தேவநேய பாவாணர். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு, அதாவது ஒரு காயை மட்டும் சொல்ல மாட்டாங்க, மாம்பிஞ்சு, அப்படி நிறைய காயோட பிஞ்சுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாடத்தில். அதுக்கப்புறம் என்னது, இலை வகை. ஒவ்வொரு செடிக்கும், கரும்புக்கு இலை எப்படி சொல்லுவாங்க, புளியஞ்செடி புளி வேம்புக்கு என்ன சொல்லுவாங்க, கரும்புக்கு என்ன சொல்லுவாங்க, கேழ்வரகுக்கு என்ன சொல்லுவாங்க, அப்படின்னு ஒவ்வொரு பயிருக்கும் அந்த இலையை பற்றியும் நிறைய சொற்கள். அதாவது ஒரு பேருன்னு தான் சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொரு செடிக்கும் வேறு வேறு பேர் சொல்லுவாங்க இந்த பாடத்தில். அதனால் தமிழ் சொல் நிறைய இருக்குது. ஸோ தெய்வமே எப்படியாவது எனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த தமிழ் சொல்ல அப்படின்னு நினச்சிக்கோங்க. தமிழ் சொல் வளம் தேவநேய பாவாணர். ஃபஸ்ட்டு, நாடும் மொழியும் நமதிரு கண்கள். நாடும் மொழியும் நமக்கு 2 கண்கள். யார் சொன்னா? பாரதி. யாரு? மகாகவி பாரதியார். ஒரு கண்ணு நாடு, இன்னொரு கண்ணு மொழியா. நாடும் மொழியும் நமதிரு கண்கள். கால வெள்ளத்தால் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. நம்ம செந்தமிழ் மொழி எது? தமிழ் மொழி. செம்மையான மொழி செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல் வளம். தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாம் எனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்பெறும். பயிர் வகை சொற்கள் மட்டும் இங்கே சிறப்பாக எடுத்துக்காட்டியிருக்கு. முதல்ல அடிவகை. ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள். என்னது, அடிவகையை பார்க்க போகிறோம். அந்த அடிவகையில் நெல், கேழ்வரகு. நெல், கேழ்வரகுக்கு அடி என்ன சொல்லுவாங்க? தாள். கீரை, வாழை, அதுக்கு அடி தண்டு. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நெல் அடி வகைனா என்னது? கீழந்தா இந்த அடி வகை தான் சொல்லுவாங்க. இந்த இருக்கா, இதெல்லாம் சின்ன சின்ன புல்லாக இருக்கா, இந்த இதான் அடி வகை. இந்த வாழைக்கு இதான் அடி வகை. இந்த அடியை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நெல்லுக்கும் கேழ்வரகுக்கும் தாள், கீரைக்கும் வாழைக்கும் தண்டு, கீரைத்தண்டு, வாழைத்தண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, நெட்டி மிளகாய் செடிக்கு அடியை எப்படி சொல்கிறாங்க? கோல்னு சொல்கிறாங்க. மிளகாய் செடி எப்படி வரும்? இப்படி குச்சி மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் தான் இதில் இலை போகும். நெக்ஸ்ட்டு மிளகாய் அதிலலாம் காய்ச்சி தொங்கும். இந்த தண்டு எப்படி இருக்குது? கோல் மாதிரி தான் இருக்கும். இதனுடைய அடியை என்ன சொல்கிறாங்க? கோல்னு சொல்கிறாங்க. மிளகாய் செடி, நெட்டி, கோல். நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, மிளகாய் செடியை நட்டணும்னா எனக்கு செடியை நட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மிளகாய் செடி, நெட்டி, ரெண்டுக்கும் அடிப்பகுதியை என்ன சொல்கிறாங்க? கோல்னு சொல்லுவாங்க. அடுத்து தூறு. எதோட அடியை தூருன்னு சொல்லுவாங்க? குத்து செடி, புதர் செடி. குத்து செடினா குத்தாக நிற்கும். எப்படி இருக்குன்னா, இதில் தான் வேர் ஒரு இதாக இருக்காது, அப்படியே கொச்சன்னு குத்தாக இருக்கும். அதனால தான் அது குத்து செடி. புதர் செடியுமே இப்படி தான் இருக்கும். அப்போ அதனுடைய அடியை எப்படி சொல்லுவாங்க? தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். இவைகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள், அவற்றில் இல்லா குறை
எந்த தமிழறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி, அதாவது தமிழுக்குன்னு மட்டும் கிடையாது, இந்த தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழி, அப்போ பிற திராவிட மொழி எது? தெலுங்கு, கன்னடம். அந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன. அதாவது தமிழ் மொழிக்குன்னு திகழ்கிற சொற்கள் மட்டும் இல்லை, இந்த திராவிட மொழியான தெலுங்கு, கன்னடம் இந்த மொழிகளுக்கு உரிய சொற்களும் தமிழில் இருக்கான் அப்படின்னு சொன்னவர் யார்? கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம்னு சொன்னவர் யார்? கால்டுவெல். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு 1 மார்க். தட்டு அல்லது தட்டை. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. கம்பு, சோளம் இருக்கா, அந்த செடியோட அடியை தட்டு அல்லது தட்டைன்னு சொல்லுவாங்க. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை. களினா கரும்பின் அடி. கரும்போட அடிப்பகுதியில் நம்ம வாங்கும்போது கரும்போட அடிப்பகுதியில் என்ன இருக்கும்? களிமண்ணெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கரும்பின் அடிப்பகுதி களிமண்ணால் ஒட்டிகிட்டு இருக்கும். அப்போ கரும்பின் அடி என்னது? களி. எந்த லின்னு பார்த்துக்கோங்க. கம்பு, சோளம் அடி தட்டா, அது இந்த மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் இரை போடுவாங்க. தட்டு வாங்கிட்டு வாங்க, தட்டை வாங்கிட்டு வாங்கம்பாங்க. அது கம்பு, சோளம். இதோட அடியை தட்டை இல்லை தட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மூங்கிலின் அடி களையாம். ஆக்சுவலாக நம்ம களைன்னு படித்து மூங்கிலின் அடின்னு படிக்கக்கூடாது. இப்போ மூங்கிலின் அடிப்பகுதி என்ன சொல்கிறாங்க? களைன்னு சொல்கிறாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ களை எதோட அடிப்பகுதி அப்படின்னா மூங்கிலின் அடிப்பகுதி. இல்லை மூங்கிலோட எந்த பகுதியை களைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அடிப்பகுதியை தான் சொல்கிறாங்க. எல்லாமே இதில் ஞாபகம் வைக்கணும். தட்டு, தட்டையை ஞாபகம் வைக்கணும். இது அடிப்பகுதியா, தண்டு பகுதியா, நுனிப்பகுதியான்னு பார்க்கணும். இது எதுக்கு? கம்பு, சோளத்துக்கு அடிப்பகுதி தட்டை அல்லது தட்டு. அடுத்து அடி. புளி, வேம்புக்கு அடி. அதனுடைய அடி. இதில் இருக்கிற எல்லா இதுக்குமே புளி, வேம்புக்கு அடின்னா அடின்னு தான் வரும். அப்படி அதுக்கு என்ன பெயர் இருக்கோ அதே தான் மோஸ்ட்லி வரும். 1, 2க்கு மட்டும்தான் மாறும். அடுத்து கிளை பிரிவுகள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். இப்போ கிளை பிரிவுகள் அப்படின்னா தாவரத்தோட அடிப்பகுதி இருக்கா, அந்த அடிப்பகுதியிலேருந்து பிரிந்து செல்லும் அந்த பெரிய கிளை, நம்ம கிளை போகுதுன்னு சொல்லுவோம். பிரான்ச்சஸ், இங்கிலீஷில் என்னது? பிரான்ச்சஸ். இதுதான் தாவரத்தோட அடிப்பகுதினா அடிப்பகுதியிலேருந்து பிரிஞ்சு போகும். அதான் என்னது? இதுதான் கிளை பிரிவுகள். இது பெரிய கம்பா, அதுலேருந்து திரும்ப கிளை பிரியும். அதுக்கப்புறம் இதிலிருந்து கிளை பிரியும். அதுக்கப்புறம் இதிலலாம் இலை இருக்கும். அப்படி பிரிஞ்சு போகும். அது ஒவ்வொன்றுக்கும் என்ன பேருன்னு பார்க்குறோம். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். ஒன்று கவை. அடி மரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை தான் கவையா. ஃபஸ்ட்டு இதுதான் அடிப்பகுதி. இந்த அடிப்பகுதியிலேருந்து பிரிந்து செல்லுமா, பெருசாக பிரியும். அப்போ அதுக்கு தான் பேர் என்னது? கவை. அடுத்தது கொம்பு அல்லது கொப்பு. இந்த கவை இருக்கா, இந்த கவையிலேருந்து இப்படி பிரிந்து போகுமா, இதான் கொப்புன்னு சொல்லுவோம். புளியங்கொப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த புளியங்கொப்பு மேலே ஏறி நின்று புளி தட்டுவாங்க. இது கிராமத்துலலாம் உள்ளவங்களுக்குலாம் தெரியும். அப்போ அடிப்பகுதியிலேருந்து பெரிய இந்த கம்பு போகிறது பேர் என்னது? கவை. அப்புறம் அந்த கவையிலேருந்து பிரிகிறது பேர் என்னது? கொப்பு இல்லைன்னா கொம்பு. இந்த இப்பு பலாக இம்மு போட்டிருக்கு. அடுத்து கிளை. அந்த கொம்புன்னு சொன்னோம்ல, கொப்பு, இதுலேருந்து பிரிகிறது தான் என்னது? கிளை. அப்போ அந்த அடியிலேருந்து பிரிகிறது கிளை கிடையாது. அடியிலேருந்து பிரிகிறது கவை. கவையிலேருந்து போகிறது கொப்பு இல்லைன்னா கொம்பு. அதுக்கப்புறம் அதில் பிரிகிறது தான் கிளை. அதுக்கப்புறம் கிளை என்னவா மாறுது? அப்புறம் சினை. இந்த கிளையின் பிரிவு என்னது? சினை.
அதுக்கப்புறம் சினையின் பிரிவு என்னது? போத்து. போத்தின் பிரிவு குச்சி. அப்புறம் தான் சின்ன குச்சாயிருது. அப்புறம் குச்சின் பிரிவு இணுக்கு. குச்சின் பிரிவு என்னது? இணுக்கு. இதை எப்படி படிக்கணும்னா கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. அப்படி வரிசையாக படிச்சிட்டோம், ஞாபகம் வச்சுக்கலாம். கவை, கொம்பு இல்லைன்னா கொப்பு, கிளை, சினை, போத்து, குச்சு, இணுக்கு. கடைசியில் உள்ளது இணுக்கு ஞாபகம் இருக்கும் நமக்கு. ஏன்னா அது எல்லாரும் பேசுகிறது தான். ஒரு இணுக்கு உடைச்சுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்னில் இருக்கிறத இணுக்கு. அதுக்கு முன்னாடி என்னது? குச்சி. அது குச்சி மாதிரி சின்னதாக போகும். அதுக்கு முன்னாடி போத்து. அப்போ கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. அப்படி படிச்சுக்கணும். கவை, கொம்பு, கிளை, கிளைக்கு அப்புறம் சினை, அப்புறம் போத்து, குச்சி, இணுக்கு. அடுத்து காய்ந்த அடியும் கிளையும். அந்த அடியும் கிளையும் காஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னா காய்ந்த தாவரத்தின் பகுதிக்கு. காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். சுள்ளி. காய்ந்த குச்சி சுள்ளி. விறகுன்னா காய்ந்த சிறு கிளை. நம்ம குச்சின்னா என்னன்னு பார்த்தோம்? அப்படி சின்ன சின்ன குச்சா கடைசியில் பொறுக்கு முன்னாடி கடைசியில் இணுக்கு, அதுக்கு முன்னாடி குச்சின்னு பார்த்தோம். அந்த குச்சி காஞ்சிடுச்சுன்னா அது பேர் சுள்ளி. அதாவது வீட்டிலலாம் விறகு எரிக்கிறதுக்காக சுள்ளி பறக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சின்ன சின்ன குச்சாக தான் இருக்கும் அவங்க பறக்கிறது. அப்போ காய்ந்த குச்சி சின்ன குச்சி தான் பேர் என்னது? சுள்ளி. அடுத்து விறகு. விறகுன்னா காய்ந்த சிறு கிளை. இப்போ செங்கல் சூளையிலலாம் விறகு வச்சு எரிப்பாங்க அந்த செங்கலை சுடுறதுக்காக. அப்போ அதுக்கு சின்ன குச்சி இருந்தால் போதுமா? போதாது. கொஞ்சம் சின்ன சின்ன கிளையாக இருந்தால் தான் அங்கெல்லாம் வைக்க முடியும் செங்கல் சூளையில். அதுக்கு தான் விறகு. அப்போ வீட்டில் விறகு அடுப்பு வைப்பாங்கள்ல, அதுக்கு பேர் என்னது? குச்சி. காய்ந்த குச்சின்னா சுள்ளி. விறகுன்னா காய்ந்த சிறுகிளை. வெங்கலினா காய்ந்த களி. கட்டைனா காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். அப்போ கட்டைனா எது? பெருசாக இருக்கிறது தான் என்னது? கட்டை. அப்போ இது என்னது? அடிப்பகுதி. அடிப்பகுதியிலேருந்து போகிறது என்னது? காய்ந்த களி. கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். அடினா எது? இதான் அடி. அடியிலேருந்து போகிறது தான் என்னது? கவை. கவையிலேருந்து போகிறது தான் கொம்பு. கொம்பு இல்லைன்னா கொப்புன்னு படித்தோம். அப்போ இது அவ்வளோ காஞ்சா என்னது? கட்டை. இதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும்ல, அதனால் இது காஞ்சிச்சுன்னா கட்டை. ஆனால் இந்த வெங்கலின்னா காய்ந்த களி. களி அப்படியே வெங்குனா காய்ந்த. விறகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளை. சிறு கிளை காஞ்சிருச்சுன்னா அது பேர் விறகு. ஆனால் குச்சி காஞ்சிருச்சுன்னா அது பேர் சுள்ளி. குச்சி சுள்ளி. குச்சி சுள்ளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இலை வகையை பற்றி பார்க்க போகிறோம். தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். இலை. புளி வேம்பு. அதாவது புளிய மரமும் வேப்ப மரம் இலைனா இலை தான் வரும், அடினா அடி தான் வரும். அதில் இருக்கிறதே தான் மோஸ்ட்லி அப்படியே வரும். அப்போ தாவரத்தோட இலையில புளி வேம்புக்கு இலை இலை தான். புளி வேம்பு முதலியவற்றின் இலை இலை. நெல் புல்லுக்கு இலையை என்னன்னு சொல்லுவாங்க? தாளுன்னு சொல்கிறாங்க. நெல் புல்லுக்கு இலைய தாள். அடுத்து சோளம் கரும்பு. சோளம் கரும்புக்கு இலையை என்ன சொல்கிறாங்க? தோகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை தோகை. இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா, இப்போ கரும்புக்கு இலை எப்படி இருக்கும்? இதுதான் கரும்பு.
இது கீழே இப்படி பெருசாக இருக்கும், இப்படி தானே இருக்கும். ஆக்சுவலாக சோளத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அப்போ இது எப்படி இருக்குது, மயில் தோகை விரிஞ்ச மாதிரி இருக்கா. அப்போ இதனுடைய அப்போ கரும்போட இலையை எப்படி சொல்லணும், தோகை. சோளம், கரும்பு முதலியவற்றின் இலை தோகை. இப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா, கரும்போட இலை வந்து மயிலின் தொகை மாதிரி விரிஞ்சிருக்கு. அப்போ கரும்பு சோளத்தோட இலை வந்து தோகை. அடுத்து தென்னை, பனை. தென்னை ஓலை, பனை ஓலைன்னு தான் சொல்லுவோம். தென்னை இலை, பனை இலைன்னு சொல்ல மாட்டோம் நம்ம, அதனுடைய இலையை ஓலைன்னு தான் சொல்லுவோம். தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு. அப்போ தென்னை, பனைக்கு முதலியவற்றின் இலை என்னது, ஓலை. அடுத்து காய்ந்த தாளும் தோகையும் அப்படின்னா சண்டு. சண்டுன்னா தாளும் தோகையும். இந்த இருக்கா, தாளும் தோகைன்னா எது, நெல் புல் இலை தாள். சோளம், கரும்பு இதோட இலை தோகை. அப்போ நெல், புல், சோளம், கரும்பு இதோட இலைலாம் காஞ்சிருச்சுன்னா அது பேர் என்னது, சண்டு. ஆனால் காய்ந்த இலை சருகாம். இலைன்னா நம்ம எதுக்கு பார்த்தோம், இந்த புளி, வேம்பு இந்த ரெண்டுக்கும் இலைன்னு பார்த்தோம், பார்த்துட்டிங்களா. அப்போ புளிய மரத்தில் உள்ள, வேப்ப மரத்தில் உள்ள இலையெல்லாம் காஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் சருகு. அடுத்து கொழுந்து வகை. தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல்கள். கொழுந்துன்னா என்னது, ஒரு செடி இப்படி தான் வளருதுன்னா இந்த வளர்ந்துக்கிட்டே போகும், இந்த மொன்னில் சின்ன கொழுந்தாக வரும், அது பேர் தான் கொழுந்து. தாவரத்தின் நுனிப்பகுதி தானே அது, அதான் கொழுந்து வகை. துளிர் அல்லது தளிர். துளிர் அல்லது தளிர் வந்து எதோடைய கொழுந்து, நெல் புல். நெல் புல், நெல் புல் தழுத்து அப்படி அதனுடைய நுனிப்பகுதி என்ன சொல்லுவாங்க, துளிர் அல்லது தளிர்னு சொல்லுவாங்க. அடுத்தது முறி அல்லது கொழுந்து. புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. புளிய மரம், வேப்ப மரத்துக்கு கொழுந்துன்னா அப்படியே தான் வரும். ஆனால் இன்னொரு வார்த்தை என்னதுன்னா முறி. இன்னொரு வார்த்தை என்னது, முறி. புளி, வேம்பு. புளி, வேம்புக்கு அதனுடைய கொழுந்து தான், இல்லைன்னா முறின்னு சொல்லலாமா, கொழுந்த முறி அப்படின்னு சொல்லலாம்ல, அதான் கொழுந்து அல்லது முறி. அடுத்து சோளம், கரும்பு, தென்னை, பனை இதோட கொழுந்து எப்படி சொல்கிறாங்க, குருத்து. ஏன்னா தென்னை, பனைலலாம் அப்படி இலை வரும்போது அதை குருத்துன்னு தான் சொல்லுவாங்க சோளம், கரும்புக்கு. அப்போ 4 இதுக்குமே குருத்து தான். சோளம், கரும்பு, தென்னை, பனை இதிலலாம் வர்ற கொழுந்துக்கு என்ன பேர், குருத்து. கரும்பின் நுனிப்பகுதி. கரும்போட நுனிப்பகுதி என்ன சொல்கிறாங்க, கொழுந்தாடை. கரும்போட நுனிப்பகுதி என்னது, கொழுந்தாடை. யார் இவர். இந்த பூவை இதை பார்க்கல, பூவின் நிலைகள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். ஃபஸ்ட்டு பூவோட தோற்று நிலையை அரும்பு. அப்போ பூவின் தோற்று நிலையை அரும்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மல்லிகை பூ அப்படிலாம் அரும்பு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படி மொட்டு கலங்காவே இருக்கும், அதை அரும்புன்னு சொல்லுவாங்க. பூவின் தோற்று நிலை அரும்பு. போது, பூ விரிய தொடங்கும் நிலை. பூ மொட்டாக இருக்கும்போது அரும்பு. அடுத்து பூ வந்து விரிய தொடங்குதான். இப்படி பூ மொட்டாக இருக்கும்போது என்னது, இப்படி ஒரு மாதிரி இப்படி இருக்கும், இது காம்பு. இந்த மொட்டு எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இதான் மல்லிகைப்பூ மொட்டுலாம். இப்படி இருக்கும்போது இது பேர் அரும்புவா. அதுக்கப்புறம் அதில் உள்ள எதெல்லாம் விரிய தொடங்குமா, விரிய தொடங்கும்போது அப்போ தான் விரிய தொடங்குது, அதுக்கு போது அப்படின்னு பேர். பூ விரிய தொடங்கும் நிலை போது. பூவின் மலர்ந்த நிலை. பூ அப்படியே நல்லா மலர்ந்து இருக்கு, அப்போ அதோட பேர் என்னது, மலர். பூ வந்து மொட்டாக இருக்கும், அது பூவின் தோற்ற நிலை அரும்பு. பூ விரிய தொடங்குறது போது. பூ விரிஞ்சிடுச்சு அப்படின்னா அது மலர். மரஞ்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. பூ கீழே விழுற நிலை என்னது, வீ. கீழே விழுந்த, இதுலேயும் வீ வருதா, விழுந்தலையும் வீ வருது, அதனால் அது வீ ஞாபகம் வச்சுக்கலாம். இதுலேயும் வீ, இதுலேயும் வீ இருக்குது. செம்மல், பூ வாடின நிலை. பூ வாடினோன்னு அப்படியே கலர் மாறுது, அதான் செம்மல் ஞாபகம் வச்சுக்கணும்.
பூ வாடின நிலை எனது செம்மல். யார் இவர்? தமிழாசிரியர். நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல் ஆராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார். யார் இவர் அப்படின்னா இளங்குமரனார். ஆக்சுவலாக இந்த பாடத்தில் சொல்லாராய்ச்சியில் தேவநேய பாவனர் எவ்வளோ சொற்களை ஆராய்ஞ்சு நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் அவரே வியந்து பார்க்குற அளவுக்கு இருந்தவர். யார் இவர்? யார் இவர்? இளங்குமரனார். தமிழ் திரு ரா. இளங்குமரனார். தமிழ் ஆசிரியர். இந்த இளங்குமரனார் யாரு? தமிழ் ஆசிரியர். நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல் ஆராய்ச்சியில் பாவணரும் வியந்த பெருமகனார். அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் இளங்குமரனார். அப்புறம் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சொல்லாராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காரு. பாவனரே ஒரு ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு இளங்குமரனார் சொல்லாராய்ச்சி பண்ணியிருக்காரு. அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்று அமைத்திருப்பவர். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் அல்லூருன்னு ஒரு ஊராம். அதில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைச்சிருக்காராம். அப்புறம் பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியிருக்காராம். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கினாராம். அதுக்கப்புறம் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். அதாவது தமிழ் வழி சாஸ்திரங்கள்லாம் பயன்படுத்தி அந்த வழியாகவே திருமணங்கள் நிறைய நடத்தி வச்சிருக்காராம். அப்புறம் திருவிக்க கண்களை மூடி அந்த தமிழை நல்லா எழுதுவாராம். கண்ணை மூடிக்கிட்டே எழுதுவாராம். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்மொழிவினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். திருவிக்க கண்களை மூடி எழுதுவாராம். அதே மாதிரி நம்மளும் அந்த ஆற்றல் பெற்றிருக்கணும்னு இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட நம்ம தாய் தமிழை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த திருவிக்க யாரு? தமிழ் தென்றல். திருவிக்க தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் திருவிக்க போல இந்த இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவராம். இன்றளவும் அவ்வாறே எழுதி இந்த தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கி வருபவராம். கண்ணை மூடிக்கிட்ட எழுதுகிற ஆற்றல் இளங்குமரனாருக்கு இருக்கு. யாரை போல? தமிழ் தென்றல் திருவிக்க போல. அடுத்து பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. யாரு? இளங்குமரனார். அவரை போல நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலமுறை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர் தம் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல் முத்துக்கள். அவர்தான் உலக பெருந்தமிழர் தமிழ் திரு இளங்குமரனார். அப்போ நிறைய நூல் எழுதுனதும் பத்தாதுன்னு நிறைய நூல்கள் அதில் குறிப்பாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னது? இலக்கண வரலாறா? தமிழிசை இயக்கம். இந்த இளங்குமரனருக்கு பாவணர் ரொம்ப பிடிக்கும் போல. அதான் இந்த பாவணர் வரலாறு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் காக்கை பாடினிய உரை எழுதியிருக்காங்க. பாவணர் வரலாறு தேவநேய பாவனரா? அப்போ தேவநேயமும் எழுதியிருக்காங்க. பாவணர் வரலாறும் எழுதியிருக்காங்க. காக்கை பாடினிய உரை. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், குண்டலகேசி உரை, யாப்பெருங்கல உரை, புறத்திருட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை. இவ்வளோ நூல்களும் நல்ல ரொம்ப தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்களாம். யாரு? தமிழ் திரு இளங்குமரனார் எழுதியிருக்காரு.